பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்பு சமத்துவ நாள் என்ற வரலாறை பதித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மும்பையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அழைப்பை ஏற்று இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசு மை பிளவட் எல்டர் பிரதர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அதிகாரி பெருமக்களே, இன்றைக்கு இந்த தேசத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்தாரோ அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆபத்தை எப்படி தீர்ப்பது என்று எல்லோரும் போராட்டங்கள் வடிவமாகவும் கட்டுரையாகவும் எழுதும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஆர்டிகல் 201 பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது, ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் என்ன உறவுகள்? பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் ஒன்றிய அரசு எப்படி ஒத்துழைக்க வேண்டும்? பெரும்பான்மை ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவும் சட்டப்பேரவையில் எடுக்கப்படுகின்ற முடிவும் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 201 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எதுக்கெடுத்தாலும் எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மையை காப்பதற்காகவும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகவும் எப்படி அதிரடி ஆக்ஷனிலே இருக்கிறாரோ அப்படி கடந்த வாரம் இந்தியாவே போற்றுகின்ற தலை நிமிர்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார். இதுதான் வரலாறு. எல்லா முதலமைச்சர்களும் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த சட்டத்தை ஆர்டிகல் 201 முழுமையாக செயல்படுத்த முடியவில்லையே, ஆளுநருக்கும் நமக்கு மோதல் இருக்கிறதே, யாராவது இதற்கு மணி கட்ட மாட்டார்களா என்ற வேளையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த தீர்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குகின்ற தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினார். மகாத்மா காந்தியடிகள் 1935 37 வரை போகின்ற இடமெல்லாம் அவர் சொன்னது ஒன்றுதான், இந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் எந்த தலைவரும் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஆனால் இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது? ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய தாக்குதல் தமிழ்நாட்டு மீது தொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். யார் வந்தாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் எந்தவித சமாதானமும் இல்லை என்று மாண்புமிகு முதலமைச்சர் உறுதியாக இருப்பதை இந்த தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தலித் மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்கிறது என்றால், முன்கள பணியாளர்களாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கை அனைத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றிருந்து அவர் பெறுகின்ற வெற்றியில நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இன்று இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மட்டும் எதிரானவர்கள் இல்லை, ஏழை எளிய மக்கள், சிறுபான்மை மக்கள், யாரெல்லாம் நேர்மையாக ஆட்சி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிரானவர்கள் தான் இன்று இந்தியாவில ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். இந்த தமிழருடைய நாகரிகம், தமிழருடைய கலாச்சாரம், நம்முடைய இலக்கணம், நம்முடைய இலக்கியத்தை பற்றி உலகமே தெரிந்திருக்கிறது. ஆனால் டெல்லியில இருப்பவர்கள் புரியாமல் இவர்கள் நாகரிகமற்ற மனிதர்கள் என்று பேசும் அளவிற்கு துணிச்சல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். தமிழர் நாகரிகத்தை பற்றி பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கிறார், மூத்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய உருவாக வந்திருக்கின்ற நம்முடைய பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எல்லாவற்றையும் இங்கே உரையாற்ற இருக்கிறார். ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்றால், பல திட்டங்களை பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவு திட்டமாக பார்க்கிறோம். எந்த குழந்தைகள் காலையில உணவருந்தி விட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது என்று பார்த்தால், எந்த குழந்தைகள் காலையில உணவு அருந்தாமல் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறது என்று பார்த்தால், 50 விழுக்காடுக்கு மேல் பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பள்ளிக்கு செல்லும் பொழுது அடுப்பை பற்ற வைப்பதற்கு கூட வாய்ப்பில்லை. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறேன், உங்களுக்காக இதை அர்ப்பணிப்பேன், 21 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பசியார
காலை உணவை சாப்பிட்டு விட்டு உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஒரு வாழ்த்து போதும். அதற்கு பிறகு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் மாதம் மாதம் உரிமை தொகை பெற்று உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த வாழ்த்து போதும். இப்படி பல வாழ்த்துக்கள். இன்று MC ராஜா விடுதியை திறந்து வைத்து விட்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கிறார். த ஐகான் ஆஃப் த தலித் என்று சொல்லுவார்கள். ஒரு தலித் சமூகத்திற்கு, பட்டியலின சமூகத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்கிறது என்றால் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு அது சென்னையில மாண்புமிகு முதலமைச்சரால் உருவாக்கப்பட்டது. நான் கூட திருமாவளவன் அவரிடம் காரில் வரும்போது பேசிவிட்டு வந்தேன். இதற்கெல்லாம் ஒரு மனது வேண்டும். சென்னையில விலை உயர்ந்த இடத்தில் ஒரு காரணம் காட்டி அங்க அரசு அலுவலகத்தை கட்டலாம் என்று கொஞ்சம் பின்னுக்கு கட்டி இருக்கலாம். தாம்பரம் பகுதியில தள்ளி போட்டு இருக்கலாம். பேருந்து இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்திலேயே கம்பீரமாக ஒரு கட்டிடம் MC ராஜா பெயரில கட்டி திறந்திருக்கிறாரே, அதுதான் பட்டியலின மக்கள் உயர வேண்டும் என்று தான் உயர்கல்வித்துறை அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார். இப்படி பல திட்டங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பட்டியலின மக்களுக்கான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து இப்பொழுது தவறாக நினைக்க வேண்டாம், அவரையே விஞ்சுகின்ற அளவிற்கு மக்கள் மனதில பதிந்து வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகட்டும், குறிப்பாக பட்டியலின மக்களுடைய விஷயத்தில் அவர் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்ளுகிறார். இதுதான் மக்களிடம் செய்தி. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற எல்லா அனைத்து நடவடிக்கையிலும் தலித் மக்கள் முன்படை தளபதிகளாக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்.